கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீதின் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தது. தாவீது கர்த்தரை எப்பொழுதும் அவருக்கு முன்பாக வைத்திருந்தபடியால் தாவீது அசைக்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 30:6-7 வாசிக்கிறோம். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தாவீதின் வாழ்க்கையிலே வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் தாவீதை அசைக்கவில்லை. தாவீதை கர்த்தர் திடமாய் நிற்க பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை அசைக்க பண்ணுகிற தோல்விகள், இழப்புகள், போராட்டங்கள் நமக்கு வரும்போது கர்த்தர் நம் முன்பாக இருக்கிறபடியால் நாம் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 125:1 வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை எக்காலத்திலும் நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்போம். சங்கீதம் 46:5 வாசிக்கிறோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் நம் நடுவில் இருக்கும்போது நாம் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய பிரச்சனைகளிலே, உபத்திரவங்களிலே, போராட்டங்களிலே நமக்கு முன்பாக யாரை முன்வைத்திருக்கிறோம்? நாம் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8 வாசிக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.